கிழக்கு ஆப்பிரிக்காவுல தன்சானியான்ற கடற்கரை கிராமம் ஒண்ணு இருக்கு. செங்கடலுக்கு பக்கத்துல இருக்க ஊர் அது. இத தீவுன்னு கூட சொல்லலாம். வருஷத்துல பாதி மாசம் கடல் மட்டம் உசந்து இந்த நிலப்பரப்பை மேவிடும். மீதி மாசம்தான் தரைப்பகுதியே தெரியும். இங்க ஓமரின்னு ஒரு மீனவன் வசிச்சுட்டே இருந்தார். இவருக்கு தாழ்வு மனப்பான்மை அதிகம். இன்னும் சொல்ல போனா இவரோட பேரே இவருக்கு பிடிக்காது. இந்த நாட்டுல நியோ, ஜெயர், போலாஜின்ற பேரெல்லாம் பிரபலம். அதையெல்லாம் விட்டுட்டு ஓமரின்னு வச்சுட்டாங்களேன்னு அவருக்கு வருத்தம். இத்தனைக்கும் இந்த பேருக்கு ஆப்பிரிக்காவுல உயர்ந்தவர், கடவுளுக்கு இணையானவர் அப்படியெல்லாம் அர்த்தம் இருக்கு. நம்ம ஓமரிக்கு சின்ன வயசுல இருந்தே கடவுள் மேலே ஒரு கோபம் இருந்துட்டே இருக்கு. நம்ம பேரை கடவுளுக்கு இணையானவர்னு வச்சிருக்காங்க. ஆனா வாழ்க்கை இப்படி நம்மள புரட்டி புரட்டி அடிக்குதேன்னு ஏக வருத்தம் அவருக்கு இருக்கு. சின்ன வயசுல மீன் பிடிக்க போனா இவருக்கு மட்டும் கம்மியான மீன் கிடைக்கும். ஸ்கூல்ல எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் இவரால பாடத்தை புரிஞ்சுக்க முடியல. நிறைய பேர் இருக்கிற இடத்துல இவருக்கு மட்டும் கெட்டது நடக்கும். வீட்டு விசேஷங்கள்ல அங்க வாழைப்பழ ரசம் தயாரிக்கிறது வழக்கம். இத வாங்க வரிசையில நின்னா ஓமரி வர்றப்போ அந்த சிறப்பு பழ ரசம் தீர்ந்து போயிருக்கும். வாழ்க்கையில தொடர்ந்து ஏமாற்றத்தையே சந்திச்சதால இவருடைய மனோநிலையும் களை இழந்தே இருக்குது. இந்த நிலையில வாழ்க்கையில முக்கியமான 3 விஷயம் இவருக்கு தாமதமா கிடைக்குது. இவரோட நண்பர்கள்லாம் படிச்சு வெளியூர்ல வேற வேலைக்கு போயிட்டாங்க. ஆனா இவர் படிப்பை முடிச்சப்போ வெளிநாட்டு வேலைக்கு போக ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் விதிச்சிட்டாங்க. அதனால தன்னோட வாழ்க்கைய நொந்தபடி மீனவனாகவே இங்க வாழ்ந்துட்டு இருக்காரு. இவரோட இந்த வாழ்க்கை முறைய பார்த்துட்டு சின்ன வயசுல நண்பர்களா இருந்தவங்க கூட ஓமரிட்ட அதிகமா பேச மாட்டாங்க. இது ஓமரிய பாதிச்ச விஷயம். 2வது இவரோட திருமணம். வசதி குறைபாடு காரணமாக மிக ஏழ்மையான வீட்டில தான் இவருக்கு திருமணம் ஆச்சு. இவரோட திருமணத்துல பெரிய அளவுல சம்பிரதாய நிகழ்ச்சிகள் நடைபெறலை. மனைவி பேரு அனோசி. அனோசின்ற பேருக்கு கடவுள் விரும்புகிறார்னு அர்த்தம். ஓமரி சிந்திச்சு பார்க்கிறார். நம்ம பேரை கடவுளுக்கு நிகரானவர்னு வச்சிருக்காங்க. மனைவியோட பேரோ கடவுள் விரும்புகிறார்னு இருக்கு. 2 பேரோட பேர்லயும் தான் கடவுள் இருக்காரு. ஆனா வீட்டுல எப்பவும் வறுமைதானே இருக்குன்னு அடிக்கடி கவலைப்பட்டுக்குவாரு. 3வதா இவரை பாதிச்ச விஷயம் என்னன்னா தனிமை. பாதி வருஷம் இந்த ஊரை கடல் மேவிடுறதால பலரும் இந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனா ஓமரிக்கு வேற தொழில் தெரியாததால ஒரு பெரிய படகையே வீடு மாதிரி மாத்தி இங்க வசிச்சுட்டே இருக்கார். மத்தவங்க மாதிரி வாழ்க்கை சுவாரஸ்யமா இல்லையேன்னு அவருக்கு ஒரு கவலை இருந்துட்டே இருக்கு. ஆப்பிரிக்காவில ஓலோருன்ற தெய்வத்தை வணங்குற பழக்கம் தான் அதிகம். ஆனா அந்த கடவுளை அவருக்கு பிடிக்கலை. மனசு கஷ்டமா இருக்கிறப்பெல்லாம் மூதாதையர்களை வணங்குறது தான் அவருக்கு பிடிக்கும். ஒரு கட்டத்துல வாழ்க்கைய வெறுத்து போன ஓமரி ஒரு நாள் தன்னோட படகு வீட்டுக்கு வர்றாரு. படகோட மேல்தளத்துல நின்னு கடலையே வெறிச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு. கடல்ல இருந்து வீசுற காத்து இதமா இருக்கு. அவரோட சட்டை முடியெல்லாம் படபடன்னு அசைஞ்சிட்டே இருக்கு. ஆனா ஓமரியோட மனசு மட்டும் எந்த சலனமும் இல்லாம இருந்துச்சு. பாய்மரத்தை ஒரு கையில புடிச்சிட்டு சிந்திச்சுட்டே இருக்கார். சின்ன வயசுல இருந்து தனக்கு நடந்ததை எல்லாம் நினைச்சு பார்க்கிறார். இப்படி அதிர்ஷ்டம் இல்லாதவனா இருக்குமேன்னு வருத்தப்படுறார். அப்புறம் ரொம்ப துக்கத்தோட படுக்கை அறைக்கு வர்றார். தன்னோட முன்னோர்களை நினைச்சிட்டே தூங்கிடுறார். அப்போ அவருக்கு ஒரு கனவு வருது. அதுல அவருக்கு பிடிச்ச கொள்ளு தாத்தா வர்றார். அவரை பார்த்ததும் ஓமரிக்கு ஒரே சந்தோஷம். அவரை பார்த்து கவலையோட பேச ஆரம்பிக்கிறார். எனக்கு மட்டும் ஏன் கஷ்டமா வருது, நான் நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு புலம்புறார். இத கேட்ட அந்த ஆப்பிரிக்கா தாத்தா, ஓமரி நீதாண்டா நம்ம வம்சத்திலே அதிர்ஷ்டக்காரன்னு சொல்றார். இத கேட்ட ஓமரிக்கு கோபம் வருது. என்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக இப்படி சொல்றீங்கன்னு அவர் கூட வாதம் பண்றார். அப்பதான் அந்த தாத்தா கொள்ளு பேராண்டி, நான் சொல்றத அமைதியா கேளுன்னு சொல்லிட்டு நீளமா பேச ஆரம்பிக்கிறார். சின்ன வயசுல கடல் சீற்றத்தால உன் கூட இருந்த நண்பர்கள் 3 பேர் இறந்துட்டாங்க. நீ மட்டும்தான் பொழைச்சே. இது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. இதை கேட்ட ஓமரிக்கு லேசா அந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. தொடர்ந்து தாத்தா பேச ஆரம்பிக்கிறாரு. உன் கூட படிச்சவங்க எல்லாம் வேற வேலைக்கு போனதுதான் உனக்கு தெரியும். அங்க எவ்வளவு சிரமப்பட்டுட்டே இருக்காங்க தெரியுமான்னு கேக்குறாரு. தாத்தா சொல்றது புரியாம ஓமரி கனவுக்குள்ளே பரிதவிச்சுட்டு இருக்காரு. வெளிநாடு போன உன் நண்பர்கள்ல பாதி பேர் அந்த நாட்டோட சட்ட சிக்கல்ல மாட்டி பரிதவிச்சுட்டு இருக்கிறாங்க. மீதி பேர் சரியான வாழ்க்கை முறை அமையாம நிம்மதி இல்லாம இருக்காங்க. நான் ஒரு அதிர்ஷ்டக்கட்டை. நான் ஆசைப்படுறது எதுவும் கிடைக்காது. எல்லாமே எதிர்மறையாவே நடக்குதுன்னு சின்ன வயசுலே உனக்கு ஒரு மனப்பாதிப்பு வந்துடுச்சு. ஆனா ஒவ்வொரு சம்பவத்துக்கு பின்னாடியும் ஒரு நல்ல விஷயம்தாண்டா இருக்கு. ஒரு தடவை வெளியூர்ல போய் நாடகம் பார்க்கணும்னு அடம் பிடிச்ச உன்னோட அப்பா இதுக்கு அனுமதிக்கல. அதனால வழக்கம் போல சோகமாயிட்ட.
ஆனா அங்க ஒரு விபத்து ஏற்படணும்னு விதி இருந்துருச்சு. ஆனா அதுல நீ சிக்க கூடாதுன்றது உன்னோட விதி. அதனாலதான் உன்னை போக விடாம இழுத்து பிடிச்சிடுச்சு. இது தெரியாம சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் வருத்தப்பட்டுட்டே இருந்த. இதுவரைக்கும் உனக்கு நடந்த எல்லா எதிர்மறை விஷயமும் உன்னோட நல்லதுக்காகத்தான் நடந்திருக்கு. ஆனா உன்னோட பார்வையில அதை நினைச்சு வருத்தப்பட்டே வாழ்ந்துட்டு வர்ற. ஆனா விதி உன்னை பாதுகாப்பான பாதையில தான் கூட்டிட்டே போயிட்டு இருக்கு. நல்லதா கெட்டதான்னே தெரியாம நாம நினைக்கிறது நடந்தே ஆகணும். நான் வேண்டிக்கிறது நடந்தே ஆகணும்னு நினைக்கிறது, அடம் பிடிக்கிறது மனுஷ புத்தி. நமக்கு எது நல்லதுன்னு பார்த்து வழி நடத்துறது கடவுளோட யுக்தி. இது தெரியாம வருத்தப்படுறதோ கடவுளை திட்டவோ செய்யக்கூடாது. இப்ப இந்த ஊர்ல யாரும் இல்ல. நீதான் இங்க ராஜா. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த தீவோட மதிப்பே பல மில்லியன் யூரோவாக உயரப்போகுது. அத்தனையும் உனக்குத்தான். ஆப்பிரிக்காவில மிகப்பெரிய கோடீஸ்வரனா போற. இந்த இடத்துக்கு உன்னை கொண்டு போறதுக்கான பாதையத்தான் இது வரைக்கும் கடந்து வந்திருக்க. ஆனா இது தெரியாம சின்ன சின்ன கஷ்டத்தை எல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருந்திருக்க. நடக்கிறது எல்லாம் நன்மைக்கேன்னு நினைச்சிருந்தேன்னா இவ்வளவு மன வருத்தம் உனக்கு ஏற்பட்டு இருக்காது. இன்னியாவது கடவுள் கூட்டிட்டு போற பாதையில சந்தோஷமா போ. நம்ம பரம்பரையிலே நீதான் மிகப்பெரிய செல்வந்தனாவும் ஆரோக்கியத்தோடவும் அன்பு உறவுகளாலும் வாழ போறேன்னு சொல்லிட்டு அந்த ஆப்பிரிக்கா கொள்ளுத்தாத்தா மறைஞ்சு போயிடுறார். சட்டுன்னு ஓமரிக்கு முழிப்பு வந்துடுது. கொள்ளுத்தாத்தா நேர்ல வந்து பேசிட்டு போன மாதிரியே இருந்தது. இது ஓமரியோட மனோநிலையை ரொம்பவே மாத்திடுச்சு. அன்னையில இருந்து எது நடந்தாலும் ஏத்துக்கிற பக்குவம் அவருக்கு வந்துடுச்சு. நடப்பது எல்லாம் நல்லதை நோக்கிய பயணமே என்ற ஞானம் ஓமரிக்கு ஏற்படுது. அதனால அவரோட மனோநிலை மாறிடுது. கொள்ளுத்தாத்தா சொன்னது நடந்ததோ இல்லையோ, ஆனா ஆப்பிரிக்காவே வியக்கிற அளவுக்கு ஓமரி ஒரு மேம்பட்ட வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சார். அங்க இருக்கிற நாட்டுப்புற கதைகள்ல நாயகனாகவே இன்னமும் வாழ்ந்துட்டே இருக்காரு இந்த ஓமரி. என்ன நண்பர்களே, கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆப்பிரிக்காவுல வாழ்ந்தாலும் சரி, ஆண்டார்டிகாவுல வாழ்ந்தாலும் சரி, நடக்கிறது எல்லாம் நன்மைக்கேன்னு வாழ்ந்தா நம்ம வாழ்க்கை பயணம் ரொம்பவே மகிழ்ச்சிகரமா இருக்கும். இது சேனலோட சொந்த படைப்பு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பை பை.